வணக்கம் உறவுகளே. இப்போது கொஞ்ச நாளாகவே ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அதாவது பட்டியல் இனத்திலேருந்து வெளியேறணும் அப்படின்னு ஒரு ஒரு சாரர் சொல்கிறாங்க. பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள். பட்டியல் இனத்திலிருந்து ஏன் வெளியேறணும்? இதற்கு பெரிய அளவில் போராட்டங்கள் நடக்குது. ஒரு போராட்டமே நடக்குது. அதில் அந்த கட்சியினோட தலைவர் போய் பேசுகிறாரு. என்னை எப்படி தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லக்கூடாது, தலித்துன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் பட்டியலிலிருந்து வெளியேறணும், எங்களுக்கு வேறு இதில் கொடுங்க அப்படின்னா எப்படி அது என்ன மாதிரியான வியூவில் சொல்கிறாரு? இப்போ எனக்கு ஒரு சாதி இருக்குது, நான் அந்த சாதியிலேருந்து வெளியே போகணுன்னு நினைக்கிறேன். வெளியே போகணுன்னு நினச்சி போனாக்கா எந்த இதில் கொண்டு போய் நம்மளை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எந்த சாதியில் நம்மளை சேர்த்துக்குவாங்க? இல்லை இப்போ தனியாகவே ஒரு சாதியை உருவாக்க சொல்கிறீங்களா? இல்லை எப்படி? எனக்கு புரியல. இப்போ ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் நான் பட்டியலிருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். ஒரு வெள்ளாளர் கம்யூனிட்டியில் சேர்த்துக்குவாங்களா? இல்லை ஒரு ஐயர் கம்யூனிட்டியில் சேர்த்துக்குவாங்களா? இல்லை ஐயங்கார் கம்யூனிட்டியில் சேர்த்துக்குவாங்களா? இல்லை முக்குளத்தோர் கம்யூனிட்டியில் சேர்த்துக்குவாங்களா? எதில் சேர்த்துக்குவாங்க? இல்லை வேணாம், இதுலேருந்து வெளியே போகிற அந்தந்த சாதியை விட்டு வெளியே வர்றவங்களுக்கெல்லாம் மதமற்றவர்கள், சாதியற்றவர்கள் அப்படின்னு போட்டுக்க முடியுமா? அதில் சட்டத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு தெரியல. சாதியற்றவர்களாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, அதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? சரி, நீங்கள் எப்படி மறையும், பேர் எப்படி மறையும்னு தெரியல. நீ யாருப்பா, எந்த ஊர்? இப்போ நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன ஊர்னா என்னன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கும் வரைக்குமே சாதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊருக்கு போகிறோம், கிராமம். இதில் இப்போ எப்பயுமே குலதெய்வங்கள்லாம் ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இருக்கும். ஒரு கிராமத்தில் போய் இறங்குறோம். அதை அவன் வாழ்க்கையிலே அவன் போனதில்லை. அவனுக்கு என்ன சாதின்னு அவனுக்கு தெரியாது. வெளிநாட்டில் படிச்சுட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு எப்படியோ சென்னையிலேயே வெளிமாநிலங்களையே இருக்கிறான். அவனுக்கு சொந்த ஊருக்கு போகிறதில்ல. ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. கோயில் திருவிழாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்படி போகும்பொழுது அந்த கோயிலில் போய் இறங்குறான். இறங்கின உடனே இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி கேட்குறான், நான் அந்த மாதிரி, ஏன் இது எங்கள் கோயில் சாமி, எங்கள் கோயில் பேர், இந்த கோயில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓஹோ, அந்த கோயிலா? சரி சரி, தள்ளி நில்லு கொஞ்சம், நீ அந்த ஆளுங்களா? இந்த அங்கே இருக்குது, அதுதான் கோயில், இந்த வழியாக போனால் அப்படியே வந்துடும் கோயில். இப்படி இன்னும் கிராமத்தில் இருக்குது. அப்போது ஒரு சாமியினுடைய பெயரை சொன்னாவே அவனுடைய வரலாறை, அவனுடைய சாதியையும், அவனுடைய என்ன குலத்தை சேர்ந்தவன், இனத்தை சேர்ந்தவன் எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்போ குலதெய்வத்தையே பிரித்து தான் வச்சுருக்காங்க. அந்த குலதெய்வம் அவனுக்கு மட்டுமே உள்ள குலதெய்வம். அந்த சாதிக்காரன் மட்டுமே கும்பிடணும். அந்த சாதியிலையும் பல உட்பிரிவுகள் இருக்குது, அவங்க மட்டும்தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் இதிலிருந்து வெளியே போய் எங்கே போக முடியும்? எந்த இடத்துல போக முடியும்? கடலுக்குள்ளே கொண்டு போய், நடுக்கடலில் கொண்டு போய் விட்டாக்க திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், எந்த வழியாக போகிறது, எங்கிட்டு வர்றது, என்ன மாதிரி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ ஆயிரும். அந்த மாதிரிலாம் ஒரு கதை இருக்குது. இப்போ என்ன புரிதலோடு அவங்க அஜெண்டா என்ன வச்சுருக்காங்க? பட்டியல் இனத்துலேருந்து வெளியேறணும் அப்படிங்கிறாங்க. என்ன அஜெண்டா வச்சுருக்காங்க? ஏன் பட்டியலினத்தில் வெளியேறணுங்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. அது சரியான காரணங்கள் தான், உயர்த்துக்கலாம். சரி, வெளியேறினதுக்கப்புறம் எந்த இடத்துல போய் நிற்க போகிறோம், எந்த இதில் நம்மளை சேர்த்துக்குவாங்க, ஐக்கியப்படுத்திக்குவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு புரிதல் வேணும்ல. இப்போது ஒரு சாதி, அந்த சாதிக்கு ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன எப்படி அப்படின்னா, நல்லா யோசித்து பாருங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். ஒரு சாதிய கட்சி தலைவராக இருக்கிறவங்கெல்லாம் தனக்கு கீழே ஒரு சாதிய அடுக்கு இருக்குது, சாதிய மக்கள் இருக்காங்க, அந்த மக்களினுடைய ஓட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தனிப்பட்ட முறையில் கவனிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரும்பகுதியான கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய சாதிக்காரங்க பூராவுமே நல்லா வசதியாக வாய்ப்பாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அந்த தலைவர் அளவுக்கு வாழ்கிறாங்களா அப்படின்னு நம்ம எப்பயுமே சிந்திக்கிறது இல்லை. தலைவர் அளவுக்கு போவதற்காக நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா தெரியல. சரி, வேலை வெட்டியாவது நல்லபடியாக கிடச்சி நல்லபடியாக சம்பாரித்து செட்டில் ஆகுமா? இல்லை. நீங்கள் ஒரு சாதிய தலைவர்கிட்ட போய் அந்த சாதிக்காரர் போய் ஒரு உதவி கேட்குறாரு, ஐயா எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணி கொடுங்க. சரிப்பா, அவ்வளோ செலவாகும், பண்ணி கொடுத்துட்றேன். அப்போது அந்த செலவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வேலை நடக்குது. அந்த பணம், அது குறிப்பிட்ட பணம் அந்த தலைவருக்கும் போயிடுது. அப்போது இவனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் அங்கே சாதி தலைவர்கிட்ட போகிறான். யாரும் சும்மா செய்ய மாட்டாங்க அந்த காலத்தில்.
ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரியான இடம். அவர் வந்து 10 ரூபாய்க்கு 10 பேத்துக்கு 4 பேத்துக்கு ஒரு செலவு பண்ணால் அப்படிதான் அந்த வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்போது சாதிய தலைவர் எப்படி மேலே 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 வசதி வாய்ப்பாக ஆகிட்டே போகிறாரு, ஏன் ஒரு அந்த சாதிக்காரங்க ஏன் இன்னும் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சாதிக்காரங்க பூரா படிச்சிட்டாங்களா தெரியல. சாதிக்காரங்க பூரா பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வசந்துட்டாங்களா தெரியல. சாதிக்காரங்க நம்ம சாதியில், இந்த சாதியில், குறிப்பிட்ட சாதியில், ஒரு பட்டியலின சாதியில் ஏழைகளே இல்லையா? எல்லாம் தன்னிறைவை அடைஞ்சிட்டாங்களா? இந்த சாதியை சொல்வதற்கு அசிங்கமாக இருக்குது, ஆயுசையாக இருக்குது, ஒரு மாதிரியாக வெக்கமாக இருக்கிறது. சரி, ஏற்றுக்கலாம். நான் கூட அது மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு கூட அந்த அனுபவங்கள்லாம் இருக்குது. சரி, ஏற்றுக்கலாம். சரி, வெளியே போய் என்ன பண்ண போகிறோம்? அப்போ ஒரு தலைவனுக்கு அழகு என்ன அப்படின்னா, தனக்கு பின்னால் தன்னுடைய மக்கள் நல்ல நிலைமைக்கு வர வேணும், அவர்களுக்கு பகுத்தறிவை ஊட்டி நல்ல கல்வியை கொடுத்து அவர்கள் சமுதாய ரீதியில் தொழிலும் படித்த படிப்புக்கு வேலை அப்படிங்கிறது கூட இல்லாமல் அதை சார்ந்த தொழில்கள் அந்த மாதிரி சமாச்சாரங்களை கவனத்தை செலுத்தி அந்த ஒரு சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு இந்த சின்ன 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 கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுவிட்டு அந்த போதை பழக்கங்களெல்லாம் அடிமையாகி தவிக்கிறது பூராவுமே எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா வாழணும், இப்படி வாழணும், இவ்வளோ கௌரவமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கள் வந்து அந்த மாணவர்களை, அந்த மக்களை சீர்திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை அடைந்ததுக்கு அப்புறம் எந்த சாதிக்கு போகிறது, என்ன மாதிரி பண்ணுறது, பட்டியலினத்தில் வெளியேறாமல் இருக்கலாமா அப்படிங்கிறத முடிவை பொதுக்குழுவில் வச்சு எடுக்கணும். அதான் கரெக்டு. அதை விட்டு பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு கிடைக்குமா? இப்போ இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அந்த பாதுகாப்பு கிடைக்கும், வேலை பாதுகாப்பு கிடைக்குமா? ஏதோ இப்போயாவது 10 பேர்த்துல வேணால் ஒருத்தனுக்காவது வேலை கிடைக்குது இல்லை, ஒரு 100 பேர்த்துல எவனுக்காவது ஒருத்தன் வேலை கிடைக்குது இல்லை, அவன் குடும்பம் நல்லா இருக்குதுல்ல. அதே மாதிரி எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணுமா, இல்லை பட்டியலிருந்து வெளியேறி ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு ஆசைப்படணுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் இந்த சாதியில் பிறந்தேன், என்னுடைய சாதியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க, நாங்கள் இந்த மாதிரி நிலைமையில் நாங்கள் இருந்தோம், இந்த மாதிரி நிலைமையில் நாங்கள் வாழ்ந்தோம், ஆனால் எங்களை இழிவுபடுத்துனீங்க, எங்களை அசிங்கப்படுத்துனீங்க, எங்களை துன்பப்படுத்துனீங்க, எங்களை துயரப்படுத்துனீங்க, ஆனாலும் நாங்கள் அதையெல்லாம் மீறி தாண்டி நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தானே அந்த தலைவனுக்கு அழகு, அந்த மக்களுக்கு அழகு. அதை விட்டு நான் அதுலேருந்து வெளியே வரேன் அப்படிங்கிறது வந்து நான் சாதியை தூக்கி கொண்டாட சொல்லலை, சாதியை பெருமையோடு வாழ சொல்லலை, சாதியை அடையாளம் ஒழியணும், அது வாஸ்தவம் தான். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பட்டியலினோன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு சில சலுகைகள் இருக்குது. அந்த சலுகைகளை கிடைக்க விடாமல் அந்த தலைவர்கள் மேலே இருக்கிறவங்க போக்குவரத்து அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடும். ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்காங்களே, இன்னும் அந்த சாதியில் ஏழைகள் இருக்காங்களே, அவர்களை என்ன பண்ணுவது? அவர்களை அந்த சங்கம் தூக்கி விட்டுருமா? இந்த சாதி சங்கம் தூக்கி விட்டுருமா? அந்த சாதிய தலைவர் தூக்கி விட்டுருவாரா? எத்தனை பேர்த்துக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு அரசு பண்ணுமா, இல்லை தனி மனிதன் பண்ண முடியுமா? சரி, அப்படி பேசக்கூடிய தலைவர்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த மாதிரியான யோசனைகள். இங்கே வா, அந்த ஊருக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஊரில் போய் உட்காந்து இன்னும் 5 வருஷம் தான் டைம், 5 வருஷத்தில் ஏழையே இருக்கக்கூடாதா, எல்லாத்தையும் நம்ம மீறி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசி அதுக்கு ஏதாவது யோசனைகள் சொல்லி அது மாதிரி அந்த யோசனைகள் மூலமாக வரக்கூடிய அந்த யோசனைகளை வந்து திட்டம் போட்டு அதை அமல்படுத்தி அதை ஜெயிச்சு காமிச்சு தலைவர் யாராக இருக்காங்களா? இதையெல்லாம் வென்ற ஒரு சமூகம் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம மறக்கக்கூடாது. நாடார் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருக்குது. இன்னைக்கு ஆழமரமாக ஆழ விருட்சமாக வளர்ந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தாலே திட்டுன்னு சொல்லப்பட்டவங்க இன்னைக்கு மிகப்பெரிய அளவுகளில் பல தொழில்கள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு வங்கியே இருக்குது, மெர்கண்டைல் வங்கிங்கிற ஒரு வங்கியே இருக்குது. எப்படி முன்னுக்கு வந்தான்? உழைப்பு. இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும், அடுத்த இடத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிற விரி, ஆக்ரோஷம், செயல். ஏன் அந்த செயல் நம்ம செய்யக்கூடாது?
இன்றைக்கி ஒடுக்கப்பட்டவர்களாக. அன்றைக்கி அவங்க அவங்க அந்த இந்த இனம் ஒடுக்கப்பட்டதாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸும் நிறையா இருக்க தான் செய்யும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, காமராஜர் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் அவங்க இப்போ பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. இருக்கட்டுமே, சந்தோஷம் தானே. பார்த்தாலே திட்டு என்று சொல்லப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு நிமிர்ந்து இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது சந்தோஷம் தானே, பெருமை தானே. அதுக்கு யார் உழைச்சாதான் என்ன? அது காமராஜராகவே இருக்கட்டுமே, இல்லை கக்கனாகவே இருக்கட்டுமே, வேறு யாராக வேணா இருக்கட்டுமே, ஒரு சமுதாயத்துக்காக உழைச்சார்ல, அந்த உழைக்கணுங்கிற எண்ணம் வருது இல்லை. இன்றைக்கி அவங்கள அசைக்க முடியாது. அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரும்பான்மை இன மக்களாக ஆகிட்டாங்க. அவர்கள் வந்து இன்றைக்கி வசதியுள்ள, வாய்ப்பு உள்ள, நல்ல படித்த, நல்ல தொழில் செய்ய படிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். மிகப்பெரிய அளவில் தொழில்களில் முன்னேறி வந்துட்டாங்க. அவர்களுக்கு இன்னும் எவ்வளவோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சென்னையிலையும் சொல்லலாம், திருச்சியிலையும் சொல்லலாம். அவர்களுக்குன்னு ஒரு வங்கியே இருக்குது. அப்போது அந்த சாதியில் இருந்து கொண்டே அவர்களுடைய முன்னேற்றத்தை அவர்களுடைய உழைப்பின் மூலம், அவர்களுடைய மூளையின் மூலம், அவர்களுடைய சிந்திக்கும் திறனின் மூலம் காட்டி இன்றைக்கி மேலே வந்திருக்காங்கல்ல. ஏன் அது மாதிரி எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் வரக்கூடாது? இவர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். தொட்டால் தீட்டு என்று சொல்லப்பட்ட சாதி ஒன்று, பார்த்தால் தீட்டு என்று சொல்லப்பட்ட சாதி ஒன்று, பார்த்தாலே தீட்டு என்று சொல்லப்பட்ட சாதி இன்றைக்கு அடையே பாலமரமாக ஆழ விருட்சமாக வளர்ந்து போய் நிற்கிது. நம்ம ஏன் வளரக்கூடாது? ஏன் அந்த புத்தியும் மண்டையும் அந்த யோசனையும் நம்மகிட்ட இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, நம்மள்கிட்ட இல்லையா அப்படின்னு ஏன் அந்த மக்களை நீங்கள் வழி நடத்தக்கூடாது? ஓரளவுக்கு முன்னேறுங்க. ஏழைகளே இல்லை. எனக்கு அரசு இட ஒதுக்கீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் தேவையில்லை. நான் வாழ்ந்துக்கிறேன், என்னால் முடியும், எனக்கு அந்த வழிவகைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் இன்கம் சோர்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்குது, இல்லை வெறிய அதர் சோர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த இடஒதுக்கீடு இருந்தால் தானே ஏழைகள் வாழ முடியும். அதுவரை அதுக்கப்புறம் கூட மறுக்கலாமே. ஒரு ஏழை கூட இல்லை, எல்லாருமே பணக்காரன் ஆகிட்டான், எல்லாமே தொழில் பண்ணுறான், எல்லாமே படிச்சுட்டு வேலையில் இருக்கான், அப்போ மாறலாமே. ஆனால் இப்போது எல்லாருமே பொருளாதார ரீதியில் மாறிட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. ஒரு தலைவன் தன்னுடைய சாதியை பெருமையாக பேசி, சாதி பெருமை பேசல, அது ஒரு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், மூடத்தனம். ஆனாலும் அவனுடைய உறவுகளை, ஏழை பாலைகளை, அந்த வசதி இல்லாத அந்த சாதிக்காரங்களை ஓரளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்துட்டு, அவர்களை வழி நடத்தி, அவர்களை முன்னோக்கி இழுத்து கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் போனால் கூட பரவாயில்ல. நீங்கள் இந்த தலைவர்கள் வந்து என்ன செஞ்சு நம்ம மக்கள் போய் பார்க்குறாங்க, நம்ம தலைவர், நம்ம சாதிய தலைவர் வந்திருக்காருப்பா, நம்ம தலைவர், நமக்குன்னு ஒரு தலைவர் இருக்காருப்பா அப்படின்னு பெருமையோடு போய் பாருங்கள், அது வேறு விஷயம். ஆனால் அந்த தலைவரால் ஒரு அளவுக்கு மேலே செய்ய முடியாது. என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக தான் இருக்கும் நிறைய இடங்களில். மிஞ்சி போனால் என்ன செய்வாங்கங்கிறீங்க? ஒரு போலீஸ் என்ன அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி கல்வி, மூல வளர்ச்சி, தொழில், இதெல்லாம் அவங்கவுங்களாக தான் பார்த்துக்கணும். அப்போது பட்டியலினத்திலிருந்து இன்றைக்கி நகர்ந்துட்டோம். மத்திய அரசுக்கு உத்தரவு கொடுத்துச்சு, மாநில அரசு உத்தரவு கொடுத்துருச்சு, நகர்ந்துட்டாங்க, வேற ஒரு பேர் வைக்கிறாங்க, ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க, உடனே எல்லாம் செட்டில் ஆகிட முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. எவ்வளோ காலம் ஆகும்? ஒரு வேலையை நடத்தணும் அப்படின்னா எவ்வளோ காலம் ஆகும்? எப்படி மக்களை வந்து இப்படி திசை திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களை சுற்றி உள்ளவர்களுடைய நலன், உங்களை சுற்றி உள்ளக்கூடிய ஆரோக்கியம், உங்களை சுற்றியில் இருக்கக்கூடியவர்களுடைய கல்வி, பொருளாதாரம், அவர்களுடைய வேலைவாய்ப்பு, அவர்களுடைய தொழில், இதை பற்றி பேசி அவர்களை வளர்த்து விடுறதுக்கு பதிலாக சாதிய உணர்வுகளை ஊட்டி, நம்ம இந்த சாதி, நம்ம வந்து நம்மளை எதிர்க்கிற இந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து காட்டாமல் எப்படி இது சாத்தியப்படுதெல்லாம்?
யார் நம்மளை ஒடுக்கப்பட்டவன் சொன்னாங்களோ, எவன் நம்மளை வந்து தாழ்த்தப்பட்டவன் சொன்னானோ, எவன் நம்மளை வந்து கேவலமாக பார்க்கணும்னு நினைச்சானோ, அவனுக்கே அவனே அவன் கட்சியிலேயே போய் நம்ம தலைவர் நம்மளை கூட்டிக் கொண்டு போறாரே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன் உருவாகல? நம்மளை யார் இழிவுபடுத்தினாங்க? அந்த சம்மந்தப்பட்ட கட்சி கூடயே நம்ம போய் கூட்டணிங்க போகலாமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லையே. யார் சாதியாக பிரித்தது? யார் மதமாக பிரிக்கிறது ஒரு பக்கத்து, அது வேற விஷயம். மதமாக யாருமே பிரிக்கலை. சாதியாக பிரித்தது யார்? 4 வர்ணங்களை நானே படைத்தேன் அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ணன். அதே மாதிரி தான் இருக்குது. 4 வர்ணங்களை படைத்தவர்கள் இவர்கள். கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு தெரியல, அது வேற விஷயம். கிருஷ்ணன் ஒருத்தன் இல்லை, கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கிறான், ராமன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன்களாம் அவனை கும்பிட்டு அவன் இந்த மாதிரி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை கட்டி அவன் எப்படா பூமிக்கு வந்தான், எப்படா அந்த மாதிரி நான் இவ்வளோ பேர்த்த கொண்டு விட்டு நான் தான் 4 வருடங்களே படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னா, அது கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து தெய்வ குத்தம் ஆயிரும், ஆன்டி இண்டியன் ஆயிரும். யார் நம்மளை பட்டியலினாக ஒதுக்கினார்களோ, யார் நம்மளை தீண்டத்தகாதவராக ஒதுக்கினார்களோ அவர்களுடைய போய் கூட்டு சேர்ந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? இது சரியா என்று தலைவர்கள் சிந்திக்கிறாங்களோ இல்லையோ, அந்த சமுதாய மக்கள் தயவு செஞ்சு சிந்திங்க. நம்ம சரியான பாதையில் இப்போ நம்ம தலைவர் இழுத்துட்டு போகிறாரா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. உங்களுடைய வாழ்வு உங்கள் கையில்.